அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்றைக்கி தமிழ்நாடே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன்ற பேரில் வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 3 கட்சியை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய தலைவர்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி யார் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சியை வச்சு தான் மெயினாக வந்து அவங்களுடைய தலைவர்களான ஸ்டாலின், எடப்பாடி அன்று விஜய் அவர்கள் 3 பேருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து விஜய்க்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்குது, அவர் தான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். வீடியோவில் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூஷனாக தான் போட போகிறேன். இதில் வந்து பராபவ ஆண்டு இந்த பஞ்சாங்கத்தை படியும் அடிஷ்னல் ஆட் பண்ணி தலைவரோட ஜாதத்தோட அட்டாச் பண்ணி அவங்களையும் அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு பராபவ ஆண்டு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தலைவர்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மே 4ஆம் தேதி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்குள்ளார வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அரசலாக பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் வந்து இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஜாதகப்படி சொல்கிறேன், எந்த வந்து ஒரு பயாஸ்டும் இல்லாமல் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ வேணால் திட்டலாம், பட் ரிசல்ட் வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க, கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் பதில் சொல்ல தான் போகிறேன். ஸோ எந்த ஒரு பயாஸ்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கேள்வி வந்தால் நீங்கள் ஃப்யூச்சரில் கேட்டுக்கலாம், சரிங்களா? பராபவ ஆண்டு, இந்த பராபவ ஆண்டு இதுக்கு முன்னாடி 1966 வந்துச்சு. 1966, 67 இந்த காலகட்டத்தில் பராபவ ஆண்டு நடந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, ஆனால் காங்கிரஸ் பல 15 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆட்சி முடிந்து புதிய ஒரு ஆட்சியான திமுகவின் ஆட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதுபோல் இந்த 2026 எலெக்ஷன்லேயும் இதுவரை வந்த திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும், அதுதான் வந்து பராபவ ஆண்டு சொல்கிற செய்தி. அதுபடி பார்க்குறப்ப தாவேகாக்கு இருக்க செல்வாக்கு, மேலும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஜாதகத்தை வந்து நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்கேன், டிகோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப விஜய் வந்து மேக்ஸிமம் அவரே வந்து அதிகாரம் மெஜாரிட்டியோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.